Hi students, good morning. Today we are going to see time. டைமில் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் ஆல்ரெடி எக்ஸ் கிளாக்கை பற்றி பார்த்தோம். கிளாக்னாவே உனக்கு என்ன கண்ணு ஞாபகம் வரும்? எஸ் நம்பர்ஸ் 1 to 12 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அண்ட் தென் வேறு என்ன கண்ணு? எஸ் லாங் ஹேண்ட் இருக்கும், ஷார்ட் ஹேண்ட் இருக்கும். லாங் ஹேண்ட் வந்து எதுக்குன்னு டினோட் பண்ணும்? எஸ் மினிட் ஹேண்ட். அண்ட் தென் ஷார்ட் ஹேண்ட்னா ஹவர் ஹேண்டுன்னு சொன்னோம். அண்ட் தென் சம் கிளாக்ஸில் என்ன கண்ணு இருக்கும்? எஸ் செகண்ட் ஹேண்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைமிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நாம் என்ன டைமிங் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறோம்னா 12 ஹவர்ஸ் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் தென் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரயில்வே டைமிங் சொல்லலாம். ரயில்வே டைமிங் பார்த்தீங்கன்னா 24 ஹவர் ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்னா என்னென்னு பார்ப்போமா? ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லாங்க. நம்ம யூஸ் பண்ண டைமு ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லலாம். வி ஆர் யூஸிங் 12 ஹவர் டைம் ஜென்ரலி. நாம் எதுக்குன்னு ஃபாலோ பண்ணுறோம்? 12 ஹவர்ஸ் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுறோம். இன் 12 ஹவர்ஸ் வி ஆர் மென்ஷன். நம்ம 12 ஹவர்ஸில் நம்ம என்னக்கன்னு சொல்லுவோம்? எஸ் ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸை ஏஎம்னு சொல்லுவோம். செகண்டாக வர 12 ஹவர்ஸை பிஎம் சொல்லுவோம். ஏஎம்னா ஆன்டி மெரிடியன்னு சொல்கிறாங்க, மெரிடியம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஏஎம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 12 ஹவர்ஸை பிஎம் சொல்கிறோம். பிஎம்னா போஸ்ட் மெரிடியன். நாம் டைமை இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். 12 ஹவர் ஃபார்மேட்டில் ஏஎம் பிஎம்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி தாங்கன்னு ரயில்வே டைம் பற்றி பார்க்க போகிறோம். ரயில்வே டைமிங்கில் எதை ஃபாலோ பண்ணுறாங்க? 24 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. வேறு எங்கெல்லாம் வந்து 24 ரயில்வே டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க, டெலிவிஷன் அண்ட் இன்டர்நெட் சென்டர்லாம் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? அதை பற்றி பார்ப்போமா? ரயில்வே டைமிங் பார்க்கன்னு ஜென்ரலி ரயில்வே டைம் இஸ் ரிட்டன் இன் 4 டிஜிட். ரயில்வே டைமிங் எப்படி ரைட் பண்ணுறாங்களா? 4 டிஜிட்டாக ரைட் பண்ணுறாங்களா? ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஷோ தி ஹவர். எதை காமிக்குதான்? ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஹவர் டைமிங். ஹவர் சொல்லுவோம்னா அந்த ஹவர் டைமிங் காமிக்குதான். லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து மினிட் டைமிங் காமிக்குதான். நான் எப்படி ரைட் பண்ணியிருக்கேன் பாரு. 20ங்கிறது ஹவர் ஹேண்ட் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அந்த ஹவரை வந்து மென்ஷன் பண்ணுதான். அண்ட் தென் அடுத்த 2 டிஜிட் வந்து மினிட் டைமை மென்ஷன் பண்ணுதான். ஓகேவா? இது ஜஸ்ட் ஐ ட்ரா தி கிளாக். ஃபஸ்ட்டு 1லேருந்து 12 ட்ரா பண்ணிவிட்டு எகைன் 1 வந்துச்சுன்னா 24 ஹவர் ஃபார்மேட்டில் என்னவோ மென்ஷன் பண்ணுவாங்க 13. அதே 2 o'clockனா நான் ஃபஸ்ட்டு 1லேருந்து 12 வரைக்கும் நம்ம ஏஎம்னு சொல்லுவாங்கன்னு எகைன் மறுபடியும் 1லேருந்து 12 வரைக்கும் பிஎம்னு சொல்லுவோம். 1 டேக்கு 24 ஹவர்ஸ். அந்த 24 ஹவர்ஸை 12 பிரித்து நம்ம ஏஎம் பிஎம் சொல்லுவோம். ஆனால் ரயில்வே டைமிங் அப்படி கிடையாதுக்கன்னு ஃபஸ்ட்டு 1லேருந்து 12 எகைன் 1னா 13, 2னா 14 அப்படியே வருங்கன்னு 24 2 அப்படி 12னா 25 வரைக்கும் 00 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவாக்கா? நம்ம இந்த டைமிங் பார்ப்போமா? எஸ் நோட் வைல் கன்வெர்ட்டிங் த 12 ஹவர்ஸ் டைம் டு 24 ஹவர் டைம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12 ஹவர்ஸ் டைமிங்கை ஏஎம் பிஎம்மை எப்படி நம்ம 24 ஹவர்ஸ் டைமாக மாற்ற போகிறோம்னு பாரு. ஓகேவா? ஏஎம் இருந்தால் நோ ப்ராப்ளம் கண்ணு. ஏன்னா 1 to 12 வரைக்கும் அதே இதுலேயும் 1 to 12 தான் வரும். ஆனால் டூரிங் பிஎம்மாக இருந்துச்சுன்னா வி ஷுட் ஆட் 12 ஹவர்ஸ். ஹவரிங் டைமில் நம்ம என்னென்னு ஆட் பண்ண போகிறோம்? 12 ஆட் பண்ண போகிறோம். ஆனால் கீப் த மினிட்ஸ் எந்த இதுவும் பண்ண வேணாங்கன்னு அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஹவர் டைம் பிஎம்மாக இருந்தால் மட்டும்தான் ஹவர் டைமை 12 ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் see this up. எஸ் கன்வெர்ட் 12 ஹவர்ஸ் டு 24 ஹவர்ஸ். 12 ஹவர்ஸ் ஏஎம் பிஎம்மை 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். ஓகேவா? இது நாம் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் டைம் 12 ஹவர்ஸ் ஃபார்மேட் கண்ணு. இது வந்து ரயில்வே டைமிங் 24 ஹவர்ஸ் கண்ணு. ஓகேவா? கவனிங் கண்ணு 12 மிட் நைட்னா நம்ம வந்து 12 o'clockன்னு சொல்கிறதுக்கு மிட் நைட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதே வந்து மதியானத்துக்கு 12 noonன்னு சொல்லுவோம். ஓகேவா? 12 o'clock 12 மிட் நைட் 12 noon சொல்லுவோம். ஏஎம் பிஎம் சொல்ல மாட்டோம். ஓகேவா? 12 மிட் நைட்டு நம்ம எப்படி சொல்லலாம்னா 000 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். 24 இது எல்லாமே நம்ம ஹவர்ஸ் தான் போடுவோம். ஏஎம் பிஎம் போட மாட்டோம். ஓகேவா? 0000 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா 2400 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? அண்ட் தென் பார்க்கன்னு 0 ஹவர் 20 மினிட் ஏஎம் நம்ம எப்படி சொல்லலாம்னா 0 into 20 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? 0 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் நம்ம இப்படி ஹவர் ஃபார்மேட்லேயே சொல்லலாம். அண்ட் தென் பாரு அதே பார்க்கன்னு 11:15 AM
11:15 ஹவர்ஸ். ஏஎம் இருந்தால் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், ஏஎம் எடுத்துகிட்டு ஹவர்ஸ்ன்னு போட்டுக்கோ. ஓகேவா? அதே 12 நூனை எப்படி சொல்லலாம்னா நூனை எடுத்துகிட்டு 12 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம் மதியமாக. ஓகேவா? அதே மாதிரி 12:59 பிஎம் வந்தாவே 1 o'clockலேருந்து தான் சேஞ்சஸ் ஆகுங்கன்னு 12:15 எந்த சேஞ்சஸும் ஆகாது. ஸோ 12:59 ஹவர்ஸ்ன்னு மாற்றிக்கோ. ஓகேவா? அதே 1 PM இருந்துச்சுன்னா, ஓகேவா கண்ணு, 1 PM இருந்துச்சுன்னா மினிட் எதுவுமே பண்ணாத கண்ணு, ஹவர் டைமிங்கில் மட்டும் எதால் ஆட் பண்ணுற, 12ஆல் ஆட் பண்ணக்குள்ள உனக்கு என்ன கிடைக்கும், 13. ஓகேவா? 13 ஹவர்ஸ். ஓகேவா? அதே பாரு 5:20 PM இப்படி ரீட் பண்ண, 5:20 PM நம்ம எப்படி எழுதலாம்னா பிஎம் இருந்தாவே ஹவர் டைமிங்கில் என்ன கண்ணு ஆட் பண்ணும், 12 ஆட் பண்ணுங்கன்னு. அப்போ 12:20. ஓகேவா? 12 + 5 20 எப்படி எழுதலாம், 17:20 எழுதலாமா? அப்போ 17:20 ஹவர்ஸ். ஓகேவா கண்ணு? ஏஎம் இருந்தால் நோ ப்ராப்ளம் கண்ணு, அந்த ஏஎம் மட்டும் எடுத்துகிட்டு ஹவர்ஸ்ன்னு போட்டுக்கோ. மிட் நைட் இருந்தால் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? நூன் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அந்த நூன் எடுத்துகிட்டு ஹவர்ஸ் போட்டுக்கோ. 12:59 வரைக்கும் டைமிங் இருந்தால், பிஎம் இருந்தால் நோ ப்ராப்ளம், அந்த டைமிங் அப்படியே ரைட் பண்ணி ஹவர்ஸ் போட்டுக்கோ. 1 o'clock மேலே இருந்தால் மட்டும் நீ என்ன பண்ணு, 1 o'clock மேலே பிஎம்மாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த ஹவர் டைமில் மட்டும் 12ஆல் ஆட் பண்ணும், மினிட் டைமை அப்படியே ரைட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகேவா பண்ண முடியுமா? இப்போ நம்ம என்ன கணக்கு பார்த்தோம், 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் பார்த்தோம். ஓகேவா? பிஎம்மாக இருந்துச்சுன்னா 1 o'clock மேலே பிஎம்மாக இருந்துச்சுன்னா ஹவர் டைமில் மட்டும் எதை ஆட் பண்ண சொன்னேன், 12 ஆட் பண்ண சொன்னேன். எது ஹவர் டைமு? ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 digit தான் நம்ம ஹவர் டைமிங் சொல்லுவோம், நெக்ஸ்ட்டு 2 digit மினிட் டைமுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஐ கிவ் தி 5 sum. ஓகேவா? கன்வெர்ட் 12 hours to 24 hours மாற்ற சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் டைம் ஏஎம் பிஎம் நூன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரயில்வே டைம் எழுதுகிறோம். ஏஎம் இருந்தால் நோ ப்ராப்ளம், ஏஎம் நம்ம எடுத்துகிட்டு ஹவர்ஸ்ன்னு போட்டுக்கோ. நூன் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பிஎம் இருந்தால் மட்டும் அது 1 o'clock மேலே இருந்தால் மட்டும் எதால் ஆட் பண்ண சொன்னேன், எஸ் 12ஆல் ஆட் பண்ணும். ஏஎம் இருந்தால் நோ ப்ராப்ளம். ஓகேவா? யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, தேங்க்யூ.